வீட்டுக்கு தூரம். போன வாரம் தாண்டி வீட்டுக்கு தூரம்னா ஒரு மாசத்துல எத்தனை நாளைக்கு தூரமா இருப்பீங்க? மாசத்துல ஒரு தடவை தான் தூரம் ஆகணும்னு உங்க பஞ்சாயத்து சொல்லுதா? இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை மடக்கிட்டாயா? அடியே நீ மனசுல ஏதோ வச்சுட்டு பேசுறடி? ஆமாயா, மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். பாவையா அந்த பூவாத்த பண்றாரு. ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் சேர்ந்து அந்த ராஜபாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? நீ எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா? நான் எங்கடி மீச வைக்கிறேன், அது தானா வளருது. உன்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? 8 கஜம் புடவை, ஒரு ரவிக்கப்பட்ட பொம்பளை மாதிரி. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கையா, என்னைக்கு அந்த பூவாத்தா பொன்ராசு ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்குதான் நீ என்ன தொடணும். அது வரைக்கும் நான் உனக்கு தூரம் தான். இது நான் எடுத்த முடிவு இல்ல, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ஓ, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? படுக்கை எடுத்துட்டு வெளியே போ. போகணுமா? ஆமாயா, போயா. இருடி, படுக்கை எடுக்க வேண்டாமா? இல்ல போகணுமா? போயேனா? எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போறம்மா? போயா. இன்னைக்கு பார்த்து முருங்காய் குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொலைச்சுனேன். இந்த இடி இடிச்சு தள்ளுறாள. எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்போமா? கதவை தாப்பா போடாம இருந்தா செம கெட்டி. யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவப்பட்டி தான்டா. போர்வை வேற. போயேன்னா விழுந்து கெஞ்சினா மாத்திரம் சமாளிச்சிருவோம்னாக்கும். பூவாத்தாவுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா இங்கேயே படு. பாப்பாத்தி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. சொன்னா கேளு, ஒழுங்கா இங்கேயே படு. என்ன எவர்த்திங் ஏகாம்பரம்? என்ன வைத்தீர? படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. ஆமா, உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு, அதான் திண்ணைக்கு வந்துட்டேன். யார்கிட்ட கதை விடுறீங்க? மார்கழி மாசத்துலயாவது புழுக்கமாவது. நீங்க எதுக்கு வெளியே வந்து படுத்தீங்க? உள்ள கொசுக்கடி தாங்க முடியும். தட்டு வந்து உருண்ட தலையா, எல்லாரும் வீட்லயும் அதான் பொத்திட்டு பாடியா. வெளியே படுத்திருக்க ஆம்பளைங்கள நான் காப்பாத்துக்க. கேட்டீங்களா இந்த அணியரை? இந்த ஆளுக்கு பாயத்துக்கு வெளியில போட்டா செவிரேறி குளிச்சு வந்து என் காரை தடுறான். என்ன தைரியம் இருக்கு? வைத்தீர என்ன கவனிச்சியா? போற போக பார்த்தா அவனை அடிச்சு வெளியூர் கொண்டு போய் விட்டுருவா போல இருக்கு. அகப்பைய பாத்தியா 2 கிலோமீட்டர் நீளம். அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மறந்து இல்ல. கிடையவே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த லட்சணத்தை தொடர்றதுக்கு பின்னால செவர்தாடி போயிருக்கா. பாடியாயோ கூப்பர் அடிச்சுட்டு பாடியா. ஒரே குத்த குத்திருவேன். விருந்தாரெல்லாம் வந்திருக்காங்க. ராத்திரில விசில் அடிச்சிருந்தா எல்லாரும் முடிச்சிட மாட்டாங்க. படு காலையில அடிச்சுக்கலாம். ஆனா பரவாயில்ல பிறந்தவனே, காலையில அடிச்சுக்கலாம்டா. ஐயோ சரி, அடிக்கிறத அடிக்கிற, யாருக்கும் கேட்காம என் காதல மட்டும் அடிச்சுட்டு படு. நல்ல வேளை அவன் பித்தளை செயினோட போயிட்டானுங்க. நம்ம 5000 தப்பிச்சது. தங்கமா பித்தளை இதுக்குள்ள ஒண்ணும் தெரியலடா. ஏன்டா தங்கமா பித்தளை தர பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செடி மரவுல இருக்காரு எவர்த்திங் ஏகாம்பரம் அப்பா சொல்லிடுவாரு. போது இந்த ஒண்ணு போது. டேய் இருட்டுக்கு பிறந்தவனே, இருட்டோட இருட்டா மறைஞ்சிரேன்டா. ஏன்டா இம்சை பண்ற? யோ, செடி வரல என்னைய பண்ற? இங்க பாருயா, இது தங்கமா பித்தளையா? நல்லா பாரு. அண்ணே, தங்கமா பித்தளைங்கிற மாத்திரம் சொல்லுங்க. மடியில வச்சிருக்கீங்களே பணம் 5000 ரூபாய், அது மாத்திரம் சொல்லவே சொல்லாதீங்க. ஐயோ, போட்டு கொடுத்துட்டானே. எடு பணத்தை. பணம் இல்லைங்க, கத்தையடு. இருக்குதுங்க, இந்தாங்க வச்சுக்குங்க. யோ, வாட்சி கட்டியா? அதுங்க முத பஸ்ஸுக்கு மணி பார்த்து போகணுங்க, அதுக்கு இருக்குதுங்க. ஒண்ணு தேவையில்ல, கட்டியா? கட்டுருங்க. இந்த கட்டிங்க, உங்க கைக்கு நல்லா இருக்குங்க. சீக்கிரம் வாங்கடா. டேய் அழகேசா, என்னண்ணே பணத்தை பத்திரப்படுத்திட்டீங்களா? பணத்தை அவனுக்கு பத்திரப்படுத்திட்டானுங்க. டேய் ஓடாத, பம்பாத, ஒண்ணு செய்ய மாட்டேன். வா கிட்ட வந்துடுறா. சொல்லுமா சொல்லுமா. ஏண்டா எத்தனை நாள் பிளான்? இங்கேயே படுத்துக்கண்ணே, நான் இங்க படுத்துக்கிறேன். உங்களை யாரு எது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத பஸ்ஸுக்கு போறோம்னு இல்ல, இப்ப கடைசி பஸ்ஸுக்கு போறது கூட என்கிட்ட காசு இல்லடா. ரூபா பணம் விட்டு போதுனே, நடந்தே போயிடலாம். நடந்து எங்க போலாங்க? நம்ம ஊருக்கு தான். நம்ம ஊருக்கு மறுபடியும் நீ வர வருவே. ஒரு தடவை மன்னிச்சிருக்கேன்.
என் முகத்திலேயே முடிக்காத நாயே. ராஜா ஏய் ராஜாத்தி ராஜலிங்க ராஜா கூஜா கூஜா மே வேறெங்க கூஜா டேய், என்னது பிரேக் டான்ஸ் இதுவும் பிரேக் தான்டா. பாருங்க வா. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு. உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி. இந்த மூஞ்சியை பார்த்துட்டு போனா எனக்கு வட்டி பண்ண வசூலாக மாட்டேங்குது. என்னங்க இது எப்ப பார்த்தாலும் குழந்தைய திட்டிட்டு? இது குழந்தையாடி இது? குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கிற. இத பார்த்துட்டு போனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு நான் இருக்கிறேன் இந்த வீட்டுல, இல்ல இவன் இருக்கணும். எனக்கு நீங்க 2 பேரும் தான் வேணும். அப்பா அம்மா திட்டாதீங்க, நான் வெளிய வீட்டு தள்ளி போறேன். எனக்கு சேர வேண்டிய சொத்து பிரிச்சு கொடுங்க. ஒரு பண்ணு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல. இதெல்லாம் சொத்தை பிரிச்சு கேக்குது. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுது. இத கொண்டு போய் புடிபாருக்குள்ள வச்சு அமுக்கு. பாடுவா ராஸ்கோல். ஐயோ, நான் பூனை பார்த்துட்டு போயே காரியம் நடக்காதுன்னு நீ யானை வந்து நிக்கிற. நான் தான் சொல்லிருக்கல என் முகத்துல முடிக்காதுன்னு. எதுக்கு வந்த? ஒரு முக்கியமான விஷயமா தானே. உங்ககிட்ட எந்த முக்கியமான பிரச்சனையும் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ போ. போறேன்னு உங்க மகாலட்சுமி ஏன் கையில? மகாலட்சுமியா? யார் அவ? எனக்கு தெரியாம சக்காலட்சுமி. எனக்கு தெரியுமே, நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு. அண்ணே, பணத்துக்கு பேரு மகாலட்சுமி தெரியுமில்ல? அவகிட்ட சொல்றா. ஏதுடா பணம்? இங்க வாங்க. அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பைய பறி கொடுத்தோம்ல, நீங்க கூட என் மூஞ்சில முழிக்காதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அன்னைக்கு இருந்த சபதம் என்னன்னு? உங்க மூஞ்சில முடிச்சா பையோட தான் முழிப்பண்ண. பைய கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்கனே. டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அண்ணே, நான் நினைச்சிருந்தா இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஏன் போன? ஏன்? உங்க வீட்டு உப்பு தின்னுருக்கண்ணே. உப்பு மட்டுமா தின்ன? பருப்பு, மிளகா, வெந்தயம், புளி, புண்ணாக்கு எல்லாம் தான் தின்னையே. முதலாளி துரோகம் பண்ண கூடாதுன்னா பைய கொண்டாந்துருக்கேன். ஐயோ, பைய இருக்கா? இருக்கு. எட்ரா. அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இனி வேலை சேர்த்துக்கணும். சரி, சத்தியம். பையன் கில்லாடி. இந்தாங்க. டேங்க அப்பா, ஒரு பைசா கூட அவனுக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமுக்கி வாங்கிட்டு வந்திருக்கான். அதான் கெட்டிக்காரத்தனம் வேணும்னா. என்னது? புரியல. பணங்கடா. பணம் தானே திருடங்க எடுத்து போயிட்டாங்கல்ல. பணம் போட்டும்னே. இது ராசியான பை இல்ல? ஆமா, பின்ன இது ராசியான பை இல்ல. அப்ப நான் வேலை சேர்த்துக்கலாமா? இன்னைக்கு இருந்த ஓ வேலைதான் ஆரம்பம். இந்த புடி. ஆமா, எங்க அதை சொருகி வச்சிருந்தன? என்னது? வேணா. ஓஹோ. உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம் தான். என்னக்குது? ஏண்டா இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை ஏமாத்த பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? அருவா. எங்க ஊர்லயும் அருவா தான். நீ வீரம் படம் பாத்திருக்கியா? ஐயோ, 5 தடவை பாத்துருக்கீங்க. அதுல எப்படி வெட்டினாங்க? ஒரு கையே ஒரு காலுங்க. இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையே. ஐயோ, மகனே, ஒரு தடவை மட்டும் பண்ணிட்டேன். நான் விட மாட்டேன்டா. வீட்டுக்கு தூரம். ஏய், போன வாரம் தான் வீட்டுக்கு தூரம்னா, ஒரு மாசத்துல எத்தனை நாளைக்கு தூரமா இருப்பீங்க? ஏன் மாசத்துல ஒரு தடவை தான் தூரம் ஆகணும்னு உங்க பஞ்சாயத்து சொல்லுதா? இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை மடக்கிட்டாயா? அடியே, நீ மனசுல ஏதோ வச்சுட்டு பேசுறடி. ஆமாயா, மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். பாவையா அந்த பூவாத்த பண்றாது. ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் சேர்ந்து அந்த ராஜபாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? நீ எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா? நான் எங்கடி மீச வைக்கிறேன்? அது தானா வளருது. உன்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? 8 கஜம் புடவை, ஒரு ரவிக்கப்பட்ட பொம்பளை மாதிரி. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கையா, என்னைக்கு அந்த பூவாத்தா பொன்ராசு ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்குதான் நீ என்ன தொடணும். அது வரைக்கும் நான் உனக்கு தூரம் தான். இது நான் எடுத்த முடிவு இல்ல, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ஓ, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? படுக்கை எடுத்துட்டு வெளியே போ. போகணுமா? ஆமாய்யா, போய்யா. இருடி, படுக்கை எடுக்க வேண்டாமா? இல்ல போகணுமா? போயண்ணா. எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் என்னது? போறோம்மா. போயா. இன்னைக்கு பார்த்து முருங்காய் குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொலைச்சுனேன். இந்த இடி இடிச்சு தள்ளுறாள. எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்போமா? கதவை தாப்பா போடாம இருந்தா செம கெட்டி. யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவப்பட்டி தான்டா. போர்வை வேற. போயண்ணா விழுந்து கெஞ்சினா மாத்திரம் சமாளிச்சிருவோம்னாக்கும். பூவாத்தாவுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா இங்கேயே படு. பாப்பாத்தி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. சொன்னா கேளு, ஒழுங்கா இங்கேயே படு. என்ன எவர்த்திங் ஏகாம்பரம்? என்ன வைத்தீர? படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு.
ஆமா உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு, அதான் திண்ணைக்கு வந்துட்டேன். யார்கிட்ட கதை விடுறீங்க? மார்கழி மாசத்துலயாவது புழுக்கமாவது. ஆ? நீங்க எதுக்கு வெளியே வந்து படுத்தீங்க? உள்ள கொசுக்கடி தாங்க முடியும். கதவை தட்டு. வந்து 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 ஏய், உருண்டை தலையா, எல்லார் வீட்லயும் அதான். பொத்திட்டு பாடியா. வெளியே படுத்திருக்க ஆம்பளைங்கள நான் காப்பாத்துங்க. கேட்டீங்களா இந்த அணியரை? என்ன? இந்த ஆளுக்கு பாயத்துக்கு வெளியில போட்டா செவிரேறி குளிச்சு வந்து என் காரை தடவுறான். என்ன தைரியம் இருக்கு? ஆ? ஐயோ, ஐயோ, செய்தியா? ஐயோ. செய்தியாயா? இன்னைக்கு செய்தியா? யோ வைத்தியர என்ன? கவுன்சியா, போற போக்க பார்த்தா அவனை அடிச்சு வெளியூர் கொண்டு போய் விட்டுருவா போல இருக்கு. அகப்பைய பாத்தியா 2 கிலோமீட்டர் நீளம். அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மறந்து இல்ல. கிடையவே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், என்ன? இந்த லட்சணத்தை தொடறதுக்கு பின்னால செவருதாடி போயிருக்கான். பாடியாயோ கூப்பிட அடிச்சுட்டு பாடியா.